திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன் உச்சமா இருக்கார். சூரியன் உச்சமா இருந்தா அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதம் முழுவதும் சூரியன் இங்கதான் இருக்கார். சுக்கிர பகவான் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார், பலமா இருக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டு. செவ்வாய் மட்டும் 28ஆம் தேதி மாறுறாரு. புதன் 17ஆம் தேதி நீச தன்மையிலிருந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த யோகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துலதான் இருக்கார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான இந்த மாதம் சித்திரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ராசி அதிபதி வழுக்கிறார், அதாவது ராசி அதிபதி பலமாக போகிறார். இன்னொன்னு 8ஆம் அதிபதி பலமாக போகிறார். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இந்த 8ஆம் இடம் யோகமாக மாறி விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். ஏன்னா துளாராசிக்கு நேர காலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புலதான் இருக்கு. அப்போ சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி வர்றது, இழந்த சொத்துக்கள் மீண்டும் எடுக்கிறது, இழந்த சொத்துக்கள் எல்லாமே திரும்ப மீண்டும் வர்றது, இந்த அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இயற்கையாகவே துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி வரம் பெறுகிறார். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலம் பெறுவார். அப்ப இதை விட பெரிய யோகம் என்ன இருக்கு? அப்ப எது வந்தாலும் இந்த மாசம் சமாளிச்சுக்க கூடிய தன்மையை இந்த கிரகங்கள் கொடுக்குறாங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேண்டியது கிடையாது. என்ன இருந்தாலும் எப்படி ஜாதகத்துல எவ்வளவு பலங்கள், எவ்வளவு கிரகங்கள், எவ்வளவு விஷயங்கள் நன்மைகள் இல்லாம இருந்தாலும் கூட இப்ப கோச்சாரப்படி சுக்கிரன் நல்லா இருக்கிற ஒரு யோகத்தை ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். அடுத்தது செவ்வாய். அவரு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருக்கார். 2-7 செவ்வாய் 6ஆம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாசம் மட்டும் இந்த வரன் பார்க்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, புதிய வரன் எல்லாம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்ட் பண்றது, இதெல்லாம் வேண்டாம். மற்றபடி கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பேச்சுல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும். தேவையில்லாம பேசி மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு அது குடும்பத்துல. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல நிறைய கடன் கட்டுறதுக்கு ஒரு சூழ்நிலை வரும் இந்த மாசம். ஏதாவது ஒரு வழியில கடன் அடைப்பீங்க. கொஞ்சமாவது உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு, உங்க நோய்க்கு ஏதாவது செலவு பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த மாசம். ஏதோ ஒரு வழியில அது நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் 9-12ஆம் அதிபதியாகி அவர் நீசமாகிறார். அப்ப அப்பா அம்மா கிட்ட வம்பு வழக்கு பண்ணாம இருக்கிறது, பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது, தேவையில்லாத ஒரு இடைஞ்சல்கள் எல்லாமே போய் சிக்காம இருக்கிறது, 3ஆம் நபருக்காக நீங்க பரிந்துரை செய்து பேசினால் பழி பாவங்கள் இந்த மாதம் உங்களை சேரும். அதனால அவமானப்படுவீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு தான் போக போற, அவமானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் சுக்கிரன் வராரு. அதனால யாருடைய விஷயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன்னா 2ஆம் அதிபதி நீசம், 2ஆம் அதிபதி சனியோட சேர்க்க, செவ்வாய் ஒரு நீச கிரகத்தினோட சேர்க்கையோட இருக்குது. அப்ப உங்களுக்கே குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். 3ஆம் மனுஷன் நம்ம குடும்பத்துல பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா இது போல இந்த மாதங்கள் நடக்கும், அதனால சொல்றேன். சோ யாருடைய பஞ்சாயத்துக்கோ யாருடைய விஷயத்துக்கோ கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது நல்லது. முடிந்த அளவுக்கு இந்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா அமைதியை காப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் மௌன விரதம் இருக்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கிறது. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கவனமா இருக்கணும். யாருக்கும் பரிந்துரை செய்யக்கூடாது. ஒரு வேலை வாய்ப்பு எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களை கீழே இறக்கிட்டு அவங்க மேல வந்துருவாங்க. சோ அதெல்லாம் கவனமா இருந்துக்கணும். அப்ப அவரே 12ஆம் அதிபதியும் ஆகாரு இல்லைங்களா? ஒரு 17ஆம் தேதிக்கு மேல புதன் இங்க உங்க ராசியை பாப்பார். சோ அது ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் இங்க வந்துருவார், 7ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, திருமணத்துல ஒரு வரன் அமைச்சுக்கிறது, அப்பா உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கிறது, மனைவி கணவர் உறவுகள் மூலமாக ஒரு பண வரவு, அவங்க மூலமாக ஒரு சந்தோஷங்களா இருக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்கு. 12ஆம் அதிபதியும் ஆகி 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அங்க 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச சுக்கிரனோட சேரும் பொழுது மனைவி மூலமாக வருமானம், கணவர் மூலமாக ஒரு வருமானமும் வரும், விரயங்களும் உண்டு, சுப விரயங்களும் உண்டு. அப்போ
17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட கைக்கு வர்றது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கைக்கு வருது, குடும்ப செலவு கரெக்டா இருக்குதுங்க, அவங்க கேட்டாங்க வாங்கி கொடுத்து, எனக்கு குடும்பத்தை இந்த பொருள் இருக்குது இது வாங்கி கொடுத்து, அது வந்துட்டு ஒரு சேஃப்டிங்கிறது இந்த மாசம் இருக்காது. ஆனா தேவைகள் ஃபுல்லா பூர்த்தியாகும். நல்லா நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், ஏதோ உங்க குடும்பத்துக்கு தேவையானது வாங்கி அது வந்து ரொம்ப நாளா வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரகங்கள். லாபம் பெருக போகுது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு உச்சமா இருக்காரு, உச்சமாயி உங்க ராசியை பார்க்கிறாரு பாருங்க. அப்போ லாபங்கள் பெருக போகுது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு லாபங்கள் இருக்க போகுது. ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற விதிகளும் உண்டு. நம்பிக்கையா இருக்கலாம். ராசி அதிபதி நல்லா இருக்கார், லாபஸ்தானாதிபதி நல்லா இருக்காரு. இது 2 ராசி அதிபதி பலம், லாபஸ்தானாதிபதி நல்லா இருக்குது. இந்த மாசத்துக்கான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் துலா ராசிக்கு நிச்சயமாக ஏற்படும். இன்னொரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கு. ஒரு குழந்தைகள்னால ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. குழந்தைகளுக்கு இது பண்ண முடியலையே, குழந்தைகளுக்கு அது வாங்கி கொடுக்க முடியலையே, அது செய்ய முடியலையே, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பழிபாவங்கள் வர்றது, அவங்களுடைய லைஃப்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிறது, அல்லது அவர்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர்றது, ஒரு மனஸ்தாபங்கள் வர்றது, அது எல்லாமே துலா ராசிக்கு நடக்கும். ஆனாலும் பயப்பட வேண்டாம். இந்த மாசம் குடும்ப தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி பண்றதுக்குண்டான ஒரு மாசமாக இருக்கும். அவங்களுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செலவு பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால கோச்சாரப்படி நேரங்கள் மாறும் பொழுது கண்டிப்பாக அந்த கோச்சாரங்களே உங்களுக்கு வழி நடத்தும், வழிவிடும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ ராசி அதிபதியான சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு, தாயார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரெகுலரா இந்த மாசம் பண்ணும்பொழுது கெட்ட பெயர் வராது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு போகுது. 8ஆம் இடங்கிறது அவமானமும் சொல்ல, என்னதான் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் ஒரு அவமானத்தை, ஒரு தலைகுனிவை, ஒரு மன வேதனையை கொடுத்து மறுபடியும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதனால இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் வர்றது சகஜம்தான். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்க ஜாதகத்துல இந்த மாசம் துலா ராசிக்குண்டான பலன். இந்த மாத பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எது யோகம் எது யோகம் இல்லை அப்படிங்கறது எல்லாமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல இப்ப இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இதே இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி. இப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் பொழுது உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகத்தோட கிரகங்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த தன்மைகள் முழுமையாக வேலை செய்யும். இப்ப இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த சுக்கிரன் கட்டி இப்ப உங்களுக்கு சூரியன் வரப்போகுது. அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம உங்க ஜாதகத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொன்னு, நீங்க என்ன ராசி என்ன லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. பட் வந்து இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்கு உண்டான பலனை பாருங்க. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு உண்டான பலன் இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. சோ இந்த மாசம் மாசம் வரக்கூடிய பலன்கள்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கிரகம் வேலை செய்யுதோ அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாக்கணும். தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி கிரகம், எந்த புத்தியில வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது என்ன கிரகம் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாத பலன்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தீமைகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே ஈக்குவலா கலந்துதான் கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாகவும் அதே போல உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.